தோமா தோமா எங்க போற? நில்லு, அது ஆபத்தானது. நில்லு, விடு. நில்லு தோமா, சொல்றத கேளு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவரை பார்க்கணும். என்ன விடு தோமா. ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள். அவங்க உங்களை என்ன பண்ணாங்க? உங்களுக்கு என்ன பண்ணாங்க? உங்களுக்கு என்ன பண்ணாங்க? சீக்கிரம் சீக்கிரம் போங்க. இயேசுவே, சீக்கிரமா போங்க. வேகமா நடங்க. இயேசுவே, வேகமா போங்க. நேரம் இல்ல, சீக்கிரம் போங்க. என்ன இது? என்ன நடக்குது? இயேசுவே, தோமா, இயேசுவே, உங்களை என்ன பண்ணாங்க? ஒரு வழியா வந்துட்டியா? ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்க. மத்தவங்க எல்லாம் எங்க? எனக்கு தெரியாது. இயேசுவே, இயேசுவே, உங்களை இந்த நிலைமைக்கு நாங்க ஆளாக்கிட்டோமே. வேகமா போங்கன்னு சொன்ன. சீக்கிரம். அவரை தொடாத. வேண்டாம், நிறுத்து. பெரிய பாவம் பண்றீங்க. நீங்க நிக்காத, போ. போங்க. எங்க போறோம்? இந்த பக்கம் போறோம். எங்க குடும்ப கல்லறை இங்கதான் இருக்கு. நமக்கு நேரம் இல்ல. ஓய்வு நாள் ஆரம்பமாக போகுது. சீக்கிரமா அவனை உள்ள கொண்டு போங்க. யூதர்களே, நான் சொல்றத கேளுங்க. ரோமானியர்கள் உங்க எஜமானனை சாகடிச்சிட்டாங்க. கிட்ட வர விடாதீங்க. அவங்க அவரை சாகடிச்சிட்டாங்க. இங்க இருந்து போயிடுங்க. ஒரு உண்மையான மனிதனை சாகடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். எல்லாரும் வாங்க. என்ன பாத்துக்கிட்டு போய் அவனை கைது பண்ண சொல்லியே ஆகணும். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. வரை அவர்களை சும்மா விடக்கூடாது. அவங்கள பிடிங்க, விடாதீங்க. போயிடலாம். போங்க, போங்க, போங்க. அழாதீங்க. நேரம் ஆயிடுச்சு. நாம இந்த கல்லறை கதவை சாத்திட்டு கிளம்பணும். சீக்கிரம். இல்ல, இவரை இந்த நிலைமையில விட்டு போக முடியாது. இவரை காப்பாத்த தான் முடியல. அடக்கமாவது ஒழுங்கா பண்ணுவோம். புரியுது, ஆனா வேற வழி இல்ல. வா போகலாம், சீக்கிரம். நாம இப்ப கிளம்பணும் தோமா. வா வா போகலாம்.
சீக்கிரம் கல்லறைய மூடுங்க. விக்டோரியஸ், பிலோத்தோட ஆளுங்க வராங்க. சீக்கிரம் போங்க. பெண்களை கூட்டிட்டு போங்க. நாம உடனே கிளம்பி ஆகணும். வா. நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. எங்க எஜமான விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. இங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல. சீக்கிரம் இங்க இருந்து போங்க. அவங்க அம்மாவை பாரு, அங்க இருக்கிறவங்கள பாரு. அவங்களுக்கு உன் உதவி தேவை. நீ அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ. சின்ன எதுக்காக இங்க நிக்கிறீங்க? பைத்தியமா உங்களுக்கு? என் மனசு மாறத்துக்குள்ள அவனை இருந்து கூட்டிட்டு போ. சீக்கிரம். உங்களை எப்படி விட்டுட்டு போறேனே. ரொம்ப நன்றி. முட்டாள், ஒரு ரோமானிய வீரன் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. எங்க அந்த பைத்தியக்காரன் பராபஸ்? தப்பு செய்யாதவரை சிலுவையில அரைஞ்சிட்டீங்க. பிலாத்தோட தீர்ப்பு அது. நீ எங்க கூட வா. அந்த சவத்தை பின்பற்றினவங்க எங்க? அவங்க கூட்டத்தோட எப்பவோ போயிட்டாங்க. அவங்கள தப்பிக்க விட்டுட்டியா? இந்த புரட்சிக்கு காரணமானவங்க எல்லாரையும் கைது பண்ணிடு. அவங்கள போய் தேடுங்க. ராத்திரி இங்கேயே காவலுக்கு இருங்க. சில பைத்தியக்காரர்கள் திரும்பி வந்தாலும் வரலாம். அப்படியே செய்யறேன். என் கூட வரணும்னு சொன்னேன். நாம எங்க போறது? இந்த இந்த நகரம் நமக்கு பழக்கம் இல்லாதது. கவலைப்படாதீங்க, ஏதாவது இடத்தை கண்டுபிடிப்போம். எஜமான் கடைசியா இரவு விருந்துக்கு போனா அந்த வீட்டுக்கு போவோம். அது அங்க இருக்கு. வாங்க போலாம். யோவான், பாத்து வாங்க. ஜாக்கிரதையா வாங்க. ஏய், இங்க வா. உடன்படிக்கைன்னா உனக்கு என்னன்னு சொல்லி தரேன். விடு. இந்த பக்கம். நீங்க வந்துட்டீங்களா தோமா? அவங்கள உட்காரவை. யோவான், யாக்கோப், வாங்க. மெதுவா. நல்ல மெதுவா வேளை நீங்க உட்காருங்க. உயிரோட இருக்கீங்க. எங்க இருந்தீங்க? நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? நாங்கெல்லாம் இங்கதான் இருந்தோம். உனக்கு அடிபட்டுச்சா தோமா? இல்ல, இது என்னோட ரத்தம் இல்ல. இது இயேசுவின் ரத்தம். ரோமானிய மிருகங்கள் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? தோமா, உங்களை மாதிரி தான் நாங்களும் வேதனையில இருக்கோம். அவரை நம்மள நண்பர்கள்னு சொன்னாரு. அவர் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இந்த அப்பத்தை தான் அவர் நமக்கு கொடுத்தாரு. நாம தான் துரோகிகள். அவருக்காக நாம என்ன செஞ்சோம்? ஓடி போயிட்டோம். பொய் சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே 3 முறை அவரை மறுதளிச்சிட்டோம். நான் பயந்துட்டேன். சமாதானம் சகோதரா. சமாதானம், சமாதானம், சமாதானம். உனக்கு என்னாச்சு? நான் அங்க தாமதமா போனேன். எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சது. நாம எல்லாரும் இங்க இருக்கோமா? யூதாஸ் தவிர நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். யூதாஸ் தூக்கு போட்டுக்கிட்டான். ஏன் அப்படி பண்ணா? எதுக்கு எதுக்கு அப்படி செஞ்சா? நம்ம எதிரிங்க கிட்ட அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். அதுவும் முத்தத்தால. நம்மளையும் யாராவது காட்டி கொடுப்பாங்க. நம்ம பெயர் பட்டியல் அவங்க கிட்ட இருக்கு. நகரத்துல உள்ள எல்லா இடங்கள்லயும் பிலாத்து நம்ம பெயர்களை போட்டிருக்கான். அவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. நாம் உடனே இங்கிருந்து கிளம்பணும். உடனே. ஆமா, உடனடியா கலிலியாவுக்கு போ. சரியா சொன்ன. கலீலியாவுல நாம சமாதானமா வாழலாம். சமாதானமா? சமாதானத்தோடயா?
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அவருக்கு சொந்தமில்லாத கல்லறையில அவர் இருக்காருங்கிறத மறந்துட்டீங்களா? நாங்க யாரும் அவரை மறக்கல தோமா. அவரை பின்பற்றதுனாலதான் இன்னும் நாங்க இங்க இருக்கிறோம். ஆமா, ஆனா இப்ப அவரை கைவிட்டுடலாம் சொல்றீங்களா? ரோம வீரர்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவரை நாம முறையா அடக்கம் பண்ணணும். ஆனா நாம செத்து போறதை இயேசு பிரபு விரும்ப மாட்டாரு. இதுதான் உங்க முடிவா? சரி, நான் தனியாவே போறேன். எஜமானே, நான் உங்களை தனிமையில விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். உங்க கைகளை கழுவிக்கோங்க. நீங்க அவரை விசுவாசிச்சீங்க, அது அவருக்கு தெரியும். ஆமா, ஆனா இப்போ அவர் ஏதோ ஒரு கல்லறையில இருக்காரு. அவர் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். ஆனா என்ன பண்றது? நாம அதை ஏத்துக்கணும். முடியாது, நான் அவர் கல்லறைக்கு போயாகணும். தாமஸ் அப்படி பண்ணக்கூடாது. அது நல்லதில்ல. ஓய்வு நாள் ஆரம்பமாயிடுச்சு. அவரை எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும். ஆனா அது ஆபத்தானது. நீங்க தனியா போகாதீங்க. மத்தவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. யாராவது உங்க கூட வரலாம்ல? நான் வரேன். வேண்டாம் ஜோயனா, இது என்னோட கடமை. அவர் இறந்து போன இடத்துல ரோமானியர்களோட அதிகாரம் என்னன்னு நீங்க காட்டியிருக்கணும். அந்த சிலுவையை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கணும். யூத தீர்க்கதரிசி, அதுவும் பஸ்கா பண்டிகையில் ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கூட்டத்தை அமைதியாக்கத்தான் அவரோட உடலை அங்கிருந்து எடுத்தோம். அமைதியாக்கவா? இந்த மாதிரி எல்லாம் உன்னால எப்படி பேச முடியுது? சரி ஜோசப், உன் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை நீ கொடுத்திருக்க. எதுக்காக அப்படி செஞ்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, நான் ஒரு ரோம குடிமகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த நாசரைனை சிலுவையில் போடும்போது கூட இவன் கூட தான் இருந்தான். ஏன்? அவன் உனக்கு சொந்தமா? அவன் ஒரு அந்நியன். ஆனா யூத விதிமுறைகள் இரக்கம் காட்ட சொல்லுது. அவங்கள நீ பார்த்திருக்க, அதனால உன்னால அடையாளம் காட்ட முடியும். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. நான் அவங்களை எப்பவும் பார்த்ததில்லை. உன்னோட பேரும் இந்த பட்டியல் இருக்கு. அரிமத்தேயு யோசேப். இயேசுவை பின்பற்றவங்களுடைய பட்டியல் இது. அவங்கள பிடிக்கணும், பிடிச்சு தண்டனை கொடுக்கணும். இதுல அப்படி இல்லையே. உனக்கு நிச்சயமா தெரியணுமா? நிச்சயமா. உன்கிட்ட இருக்கிற தலைவனை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. நீ அவங்கள பாதுகாக்கிறியா? நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கள எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கணுமே. உன் கல்லறையை தானே நீ கொடுத்த, அதனால திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது நீ சொல்லணும், சொல்லுவல. ஆனா ஒரு எச்சரிக்கை, கல்லறையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு நான் எடுத்துப்பேன். அந்த நசரேனோட உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்போ நீ கிளம்பலாம். முட்டாள்தனமா இந்த இடத்துக்கு திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும். அப்ப என்ன கைது செய். அவங்க உன்னை உயிரோட எதிர்பார்க்கல. இன்னும் எதுக்காக தயங்குற? நீ சாக தயாரா இருக்க இல்லையா? அதுக்காக நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். முட்டாள சாகடிச்சா கெட்டது நடக்கும். நீங்க எது கிளம்பு. நீ எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க. இன்னைக்கு
நீ எங்களை தப்பிக்க விட்ட. இத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் அந்த தப்ப பண்ண நான் விரும்பல. போ, கலீலியரோட பட்டது போதும். அவங்க வரத்துக்குள்ள எங்க இருந்து போயிடு. பயப்படுறியா? யார பார்த்து பயப்படுற? சிலுவையில் அரைஞ்சவரை பார்த்தா, இல்ல செஞ்ச பாவத்தை நினைச்சா? சீக்கிரம் அவரை கொன்னல்ல, அதே மாதிரி என்னையும் கொன்னுட. நூற்றுக்கு அதிபதி என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ மிருகம் கயஸ். நீ தூங்கு. ஒண்ணு என்ன கொல்ல இல்ல உதவி செய். அவரோட உடலை எடுக்காம நான் இங்கிருந்து போக போறதில்ல. உனக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு உதவ முடியாது. தேவாலயத்தில் இருக்கிற போதகர் கிட்ட போ. கையப்பா கிட்டயா? அவர்கிட்ட உதவிக்கு போறதுக்கு பதிலா என் கையை வெட்டிக்குவேன். ஆரம்பத்துல இருந்தே எங்க எஜமானுக்கு எதிராக இருந்தவர் அவரு. அப்படின்னா அரிமத்தா யோசேப்பு உங்களுக்கு உதவலாம். அவர் யாரு? இந்த கல்லறையை உனக்கு கொடுத்தவரு. அவரை விட அதிகமா அந்த இடத்துல இருக்கிறவங்கள உனக்கு தெரியும்ல. அவரை நீ சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து நகரத்துல அவரோட தான் பெரிய வீடு. என்ன மிருகமா? எந்த மாதிரி மிருகம்னு சொல்ல முடியுமா லொஞ்சாயினஸ்? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? மிருகம்னு சொன்னல, ஒரு மிருகம். நீயே இந்த காவல் வேலையை பார்த்துக்க. நான் தூங்குறேன். மிருகம்னு சொல்றியா? பொய்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது லொஞ்சாயினஸ். நண்பா, அரிமத்தியா யோசேஃபோட வீடு எங்கன்னு தெரியுமா? அந்த பக்கம் இருக்கு. நன்றி. அவங்க சீடன்ல ஒருத்தன் அரிமத்தையா யோசப் வீட்டுக்கு போறான்னு சொல்லு. சரி சரி. யார் அது? என்ன வேணும்? யோசேப்பை பார்க்கணும். அரிமத்தையா யோசேப்பு. வாங்க, உள்ள வாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்? வெளியில என்ன தேடிட்டு இருக்காங்க. அந்த நாசரேனோட சிஷ்யரா நீங்க? வாங்க. உன் பின்னால யாராவது வந்தாங்களா? நீங்க வரும்போது யாராவது பார்த்தாங்களா? ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தான். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எஜமானோட உடலை அங்கிருந்து வெளியே எடுக்கணும். கல்லறையில காவல் இருக்குன்னு உனக்கு தெரியும்? தெரியும். ஆனா ஆலயத்துல நீங்க ஒரு அங்கத்தினர். இது பிலாத்தோட உத்தரவுன்னு சொல்லுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. அது நிச்சயமா நடக்காது. உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப பின் வாங்குறீங்க. அதுக்காக நான் சொல்லல. இல்ல, எனக்கு புரியுது. நீங்க நிறைய இழக்க வேண்டியிருக்கும். நீங்க பணக்காரர். ஆமா, பணக்காரன் தான். எஜமான் அடிக்கடி சொல்வாரு, ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிறது சுலபம், ஆனா தேவனோட ராஜ்யத்துல ஐஸ்வர்யவன் நுழையிறது கஷ்டம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள ஒருத்தரா நீங்க இருக்க முடியும்னு என்னால நம்ப முடியல. ஆனா நீங்க அவர் உடலை கேட்டீங்க. எதுக்காக? இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கணும். இல்ல, எஜமானோட உடல் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பேசுற? 2 பேரையும் கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் உனக்கு உதவ முடியாது. நீங்க உதவி செய்ய வேண்டியது எங்களுக்கு இல்ல, அவருக்கு. நான் கைஃபா கிட்ட பேசுறேன். அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அவருக்கு சாதகமா இருந்தா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் வரேன். வேண்டாம், அது ஆபத்தானது. தெரியும், உங்களுக்கும் தான்.
உன் பேர் என்னன்னு சொல்றியா? என் பேரு தோமா, கப்பர்நஹூமை சேர்ந்த தோமா. கைஃபா, சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசக்கூடாது. யோசப், என்ன விஷயம் யோசப்? நசரேனோட சிஷ்யன் ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தான். பிலாத் பட்டியல்ல இருக்கிற அவர் பேரை அடிக்க வேண்டியது தானே. கொஞ்ச நேரமாவது அவர் சமாதானமா உங்க இருக்கட்டும். கேலி பேச்ச கேட்க நான் ஒன்னும் இங்க வரல. எங்க எஜமா உடல் எங்களுக்கு வேணும். என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் அவனுக்கு? இவன் இப்படி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க, எருசலேம்ல நாசரேனோட உடல் இருக்கிற வரைக்கும் புரட்சி வெடிக்காம இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீ சொல்றதும் சரிதான். உடல் அங்க இருக்கிறது சரியில்லைதான். இன்னொரு இடத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரமா தேடுறது நல்லது. கலிலேயா, அதுதான் எங்க எஜமானோட ஊரு. அங்கதான் அவர் அடக்கம் செய்யப்படணும். அதனால எருசலேமுக்கு சமாதானம் வரும். இங்க பாரு, நீ இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பிட்டனா உன்னை நாங்களும் எதுவும் செய்யாம விட்டுடுவோம். முடியாது. இயேசுவோட வார்த்தைகளை மறக்க முடியாது. அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமா, அவர் ஒரு ராஜா, தாவீதை விட ஒரு நல்ல ராஜா. ஆனா இஸ்ரவேல அதனுடைய வேதனையிலிருந்து விடுவிச்சாரான்னு சொல்லு. அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தாரா? இல்ல. அவர் எதை செய்யணுமோ அது எதையுமே அவர் செய்யல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசுவும் செத்துட்டாரு. ஆனா நாம் எடுக்கிற முடிவு மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தலாம். உண்மைதான். அவரோட பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல பிலாத்துவும் சந்தோஷப்படுவாரு, உங்களுக்கு நன்றியும் சொல்லுவாரு. உனக்கு அந்த உடல் தேவையா? சரி, உனக்கு அந்த உடல் கிடைக்க நான் உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி நான் பொந்தி பிலாத்து கிட்ட கொஞ்சம் பேசணும். நல்லாவே போய் சொல்றீங்க. உண்மையான வியாபாரி. நீ உன் வாய் அடக்க கத்துக்கணும். இங்க இருந்து நீ உயிரோட திரும்பி போறதே பெரிய விஷயம். உண்மையிலேயே நீங்க யாரு? மாறு வேஷத்துல இருக்கிற சீடனா? இயேசுவுக்கும் அவரோட எதிரிகளுக்கும் நண்பனா? உண்மையிலேயே நீங்க யார் பக்கம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உயிரோட இருக்க, உனக்கு தேவையானது கிடைக்க போகுது. கல்லறைக்கு சொந்தக்காரனான யோசேப்ப சந்திச்சேன். நாங்க கைப்பா கிட்ட போனோம். கைப்பாவா? எஜமானுக்கு எதிராக சாட்சி சொன்னவனுக்கு காசு கொடுத்தவன் கைப்பாங்கிறத மறந்துட்டியா? ஒருவேளை இவனுக்கும் காசு கொடுத்துட்டான் போல இருக்கு. என்ன சொன்ன? நீ ஒரு துரோகின்னு. யூதாஸ் மாதிரி. தோமா, சைமன், 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 வேண்டாம், விடு, சைமன். சொல்றதை கேளு. சைமன், விடு. விடு, சைமன். வேண்டாம். சொல்றது கேளு. சொன்னா கேளு. இங்க பாரு தோமா. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு தெரியாதா? தெரியும், இதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தான்.
இப்ப என்ன செய்யறது பேதுரு? நாம கிளம்பணும் உடனடியா. நாம காத்திருக்கணும். காத்திருக்கணுமா? எதுக்காக யோவான்? ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக எஜமான் சொல்லலையா? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நிறைய அறைகள் உண்டு. உன்கிட்ட ரகசியமா சொன்னாரா? அங்க போய் சேர்றதுக்கான ஏதாவது வரைபடம் கொடுத்தாரா? உனக்குள்ளேயே நீ தேடணும். எங்க எங்க? நீ தொட்டு பார்க்கிற விஷயத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது. இங்க பாரு, அவர் பட்ட பாடுகளை என்னால மறக்க முடியாது. தோமா, தோமா, சொல்றத கேளு. தோமா. சகோதரா, நான் சொல்றத கேளு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்மள நாமே காயப்படுத்திக்கிறதுனால எந்த துன்பமும் விலகிடாது. அவர் நம்மோட இருக்கிறத நாம உணரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் தேவகுமாரனுடைய ஆவி இருக்கு. எந்த தேவன் தன்னுடைய குமாரனுக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு? தோமா, மரியாள், என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அளவு நானும் வச்சிருக்கேன். அவருக்கு நாம மரியாதை செலுத்தணும். அதுக்காக தான் நான் கயபா கிட்ட போனேன். கயபாவும் அவருடைய உடலை கலிலேயாவுக்கே கொண்டு போக சம்மதிச்சிட்டான். அவரோட ஊருக்கே அவர் கொண்டு போவோம். அது எப்படி முடியும்? இது ஒரு சதி. நம்மள வெளியில கொண்டு வரதுக்கான சதி. கல்லறையிலே கைது பண்ணிடுவாங்க. பெண்கள்லாம் சடங்கு செய்யறதுக்காக கல்லறைக்கு போயிட்டாங்க. நாம என்ன கோழைகளா? பெண்களை அனுப்பியிருக்கீங்க. அமைதியார். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க அந்த பட்டியல்ல இல்ல. மரியாள், என்னாச்சு? மத்தவங்கள எங்க? உங்களை ஏதாவது பண்ணாங்களா? நம்ம எஜமானர் அவருக்கு என்னாச்சு சொல்லு. காணோம். காணுமா? என்ன சொல்ற? அவரை காணோம். அவர் உடல் வச்ச இடத்துல இல்ல. அப்ப அவரோட உடலை திருடிட்டாங்களா? யார் அது? எனக்கு தெரியல. கல்லறை திறந்திருந்தது. அங்க இருந்த காவலர்கள் எங்க? அவங்க அங்க இருந்த அடையாளமே தெரியல. சொன்னல, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு. உன்ன அவங்க ஏமாத்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க அங்கதான் இருக்காங்க. வாங்க போலாம். இங்கே இருங்க. நாங்க திரும்பி வரலன்னா நீங்க உடனே கிளம்புங்க. எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம். தோமா, நான் போய் ஆகணும். என்ன தடுக்காதீங்க. ஜோயனா, என்னாச்சு? உனக்கு ஒன்னும் ஆகலையே? யாரையாவது பாத்தியா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. யாரையாவது பார்த்திருக்கணுமே. ஆசாரியார், ரோமர்கள், வீரர்கள். யாரையும் பார்க்கல தோமா, யாரையும் பார்க்கல. சரி வா. சொன்னது உண்மைதான். இங்க அவரோட உடல் இல்ல. இந்த சமாதானத்தை உணர முடியலையா? மரணமே இந்த இடத்தை விட்டு போன மாதிரி இல்ல. பலம் வாய்ந்தவங்க தான் இதை செஞ்சிருக்க முடியும். அவர் அவமானப்படுத்த தான் இப்படி செஞ்சிருக்காங்க. மரணத்துக்கு அப்புறமும் அவரை தோக்கடிக்க நினைச்சிருக்காங்க. ரத்த கரையும் இல்ல, சண்டை போட்டதுக்கான அடையாளமும் இல்ல. இங்க இருந்த காவலர்கள் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே.
ஒருவேளை அவங்க சரீரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆடைகளை விட்டுட்டு போயிருக்கலாம். கல்லறை திருடர்கள் இல்ல, அவங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்ல. அவர் இங்கேதான் இருந்தாரு. அவர் விலை மதிப்பில்லாதவர். ஆமா, நாம அவரை தேடி பார்க்கணும். அதுதான் உன் பிரச்சனையா தோமா? ஏதாவது செய்யணும்னு முயற்சியாவது பண்றனே. அவரோட வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எந்த பொய்யும் சொல்லல. அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகப்படல. உண்மையா சொல்றியா தோமா? ரோமர்கள் வந்துருவாங்க, நாம உடனே கிளம்பி ஆகணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அவரை நினைவு கூறுவோம். அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே கிளம்பிடும். சீக்கிரம் வாங்க, போலாம். யவான், சீக்கிரம் வாங்க, போலாம். சேனியர்களை சேர்ந்த ரோமர்களும் அவரை பின்பற்றுவோம்னு நினைச்சு பயப்படுறாங்க. சரீரம் இல்லைன்னா அவர் உயிரோட இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே. அவரை பத்தி பேசினாலும் நிச்சயம் அவரை பத்தி யாருமே நம்ப மாட்டாங்க. முட்டாள்தனமா இருந்தாலும் உறுதியானவங்க. அரிமத்திய யோசப்பு நம்மளை பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். நாம பதுங்கி இருக்கிற இடத்தை பத்தி சொன்னியா? இல்ல இல்ல. என்ன மன்னிச்சிரு தோமா. ரோமர்களுடைய நண்பனை போய் நீ நம்பி இருக்க. யோசேப்பு எங்க? யோசப் இங்க இல்ல. பொந்தே பிலாத்தியோ கூப்பிட்டதுனால அரண்மனைக்கு போயிருக்காரு. துரோகி. அவன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். எதிர்த்து சண்டை போட மாட்டான். நான் அப்புறம் பேசுறேன். ஐயா, கொஞ்சம் தயவு செய்து உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, தயவு செய்துயா. எந்தா? ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் வாங்கினது பத்தாதா? அந்த அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த வெளிச்சம் ரொம்ப நேரமா எங்களை காக்க வச்சுட்ட. எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. இழுத்துட்டு போங்க அவனை. நோவா மலைக்கு கொண்டு போங்க. இவன் பைத்தியக்காரன், ஆபத்தானவன். இயேசுவுடைய சிஷ்யர்களோட உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னல. நேத்து நடந்தது எதுவும் தெரியாதுன்னு வேற சொன்ன. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ போய் சொல்ற. எங்க ஆளுங்க உன்னை பின்தொடர்ந்தாங்க. இங்க பார், உண்மைய மரியாதையா சொல்றியா இல்லையா? சொல்றேன் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். நல்லது. கல்லறைக்கு போலாம். அவங்களை இழுத்துட்டு வாங்க. ஸ்திரீயே, எஜமானரே, நீ எதற்காக அழுகிறாய்? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எஜமானரே, மரியாள். ஏய் ஏய், தள்ளி போங்க. வழிய விடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா
மரியாள், உனக்கு என்னாச்சு? அவரை நான் பார்த்தேன். யார பார்த்த? எஜமானர். அவரோட உடலை பாத்தியா? உயிரோட பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு. உன்கிட்ட பேசினாரா? நிஜமாவா சொல்ற? எந்த இடத்துல? நான் கல்லறைக்கு போனேன். அவரை பார்க்கணும்னு போனேன். நான் அவரை பார்த்தேன். இந்த செய்தியை அவரோட சகோதரர்களுக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு. மரணத்தை ஜெயிச்சு வந்துட்டாரு. லாசர் மாதிரி நிச்சயமா இருக்கலாம். அவர் உன்னை தொட்டாரா? அவரோட கால்களை நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. பேதுரு, இது உண்மையா இருக்க முடியாது. அமைதியா இரு சைமன். என்ன நீங்க நம்பலையா? இது வெறும் கனவில்ல. அவரை நான் பார்த்தேன். அவர் என்ன கூப்பிட்டாரு. ஒருவேளை உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது உன்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம். இல்ல, அவர் எஜமானர் தான். அவர் உயிர் தெழுவேன்னு நம்ம கிட்ட சொன்னார்ல. ஆமா, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மரியாள், அவர் காட்சி தரதா இருந்தா அவர் பேதுருக்கோ சீமோனுக்கோ யோவானுக்கோ அவங்க அம்மாக்கோ காட்சி தந்திருக்கலாம். ஏன் எனக்கு கூட தந்திருக்கலாம். மரியாள், எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு எதுக்காக முதல்ல காட்சி கொடுக்கணும்? தோமா, உன் இருதயத்துக்கு என்னாச்சு? உனக்கு விசுவாசம் இல்லையா? இது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. எஜமானே, 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 அது நீங்க தானே? என்கிட்ட பேசுங்க எஜமானே. எஜமானே, எஜமானே, மறுபடியும் என்னை விட்டு போகாதீங்க எஜமானே. ஜானா, என்னை ஏன் பின்தொடர்ந்த? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ விசுவாசிக்கிற. அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு விசுவாசிக்கிற. அது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட பேசிதான் ஆகணும். அப்படின்னா உண்மையா அவரை தேடணும். அவர் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அவர் உனக்காக வருவாரு தோமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பக்கம் வாங்க. இங்கதான். வா. சீக்கிரம் போங்க. அரிமத்தியா யோசிப்பு. சீக்கிரம் காயப், சொல்லு, என்ன நடந்தது? நாங்க ஓய்வு எடுக்கணும்னு கட்டளை இட்டாரு. முதல் காவல்ல அவர் தான் நின்னாரு. நாங்க அந்த இடத்துல நெருப்புக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பயங்கர சத்தம் கேட்டது. யார் அது? அது இறந்து போனவரோட சீடர்கள். அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்கள ஒருத்தங்கிட்ட லோஞ்சைனஸ் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவன் இயேசுவை பின்பற்றுகிறவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நசரேனோட உடலை அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க. கல்லறை விட்டு போகும்போது கத்துனாங்க. போர்ல கத்துறா மாதிரி அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போனாங்க. என்னால நம்பவே முடியல. கடமையை மறந்துட்டு ஏன் தூங்குனீங்க? உங்களை சிலுவையில அறையாம இருந்தது உங்க அதிர்ஷ்டம். இங்க நிக்காதீங்க, போங்க. போ. இப்போவாது நீ உண்மையை சொல்றியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். என்ன தைரியம் இருந்தா ஒரு ரோம் அதிகாரி கிட்ட இப்படி பேசுவ?
ஒருவேளை அவங்க மேல இறக்கப்பட்டு பேசியிருந்தேன்னா அது தப்புன்னு உணர்வ. இந்த மக்கள் உன் விசுவாசத்துக்கு உரியவங்க இல்ல. எதுக்காக அவங்க உடலை திருடணும்? புரட்சியை உண்டு பண்றதுக்காக. ஒரு தியாகியா அவரை உருவாக்கலான்னு. நீயும் அவங்கள ஒருத்தன். ஆனா நான் அப்படி இல்ல. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்படியா? காய்ஃபா எதுக்காக என்கிட்ட வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து அவர் உடலை அங்கிருந்து எடுக்கணும்னு நீ சொன்னதா ஏன் சொல்லணும்? அது உண்மைதான். மக்களோட மனசுல என்ன இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட நோக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? அந்த உடலை என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. எனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க ஆலயத்தை விட்டு போகும்போது அந்த ஆள் அங்கிருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நாள் ரோமோட சிறைச்சாலையில நீ இருந்தீனா வந்து கெஞ்சுவ, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. சரி, போகலாம். அது எல்லாம் போய் எதுக்காக? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வா. எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? முதல்ல உடலை ஒளிச்சு வச்சு நம்மள குற்றவாளிகளாக்கி நம்ம எல்லாரையும் நாடோடிகளை அலைய விட போறாங்க. நாம நினைச்சது சரிதான், ஏமாத்த பாக்குறாங்க. கைஃபா உன்னை மாட்டி விட பாத்திருக்கான். ஆமா, அரிமத்தியா யோசிப்பு கிட்ட பேசி பார்க்கணும். அவன் பேசுறதை விட அதிகமா அவனுக்கு தெரியும். ஆனா பிலாத்தோட இருட்டறையில அவன் இருக்கான். நீ அரண்மனையில தானே வேலை செஞ்ச, நீ எனக்கு உதவி செய்யலாமே. என்னாச்சு ஜோயனா? மரியாள் சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நான் அவளை நம்புறேன். அது உன்னோட விருப்பம். நீ வந்தாலும் வரலனாலும் நான் உள்ள போறேன். தோமா, நான் உனக்காக உதவி பண்றேன். ராத்திரி சந்திக்கலாம். இல்ல, காலையில வரேன். நான் ஆலயத்துக்கு போய் ஜெபம் செய்ய போறேன். என் சகோதரங்க கிட்ட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிடு. இங்க பார்த்து வேணா, நான் எஜமானோட தான் திரும்ப வருவேன். இல்ல அவரை தேடி உயிரை விட்டுருவேன். உண்மையிலே அவர் உயிர் தெழுந்திருந்தாருன்னா? அப்படி இருந்தா நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன். இஸ்ரவேல் மக்களே, நன்றி சொல்லுங்கள். கள்ள போதகத்திலிருந்து நாம் அனைவரும் தப்பித்து விட்டோம். நஸ்ரேனுடைய கள்ள போதகத்திலிருந்து நாம் தப்பித்தோம். நீங்கள் ஜெபியுங்கள். அவரை பின்பற்றுபவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். அவர்கள் அவருடைய உடலை திருடிவிட்டனர். அவரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய தேவையில்லாத நினைவுகளை நமது சந்ததியினருக்கு கொண்டு வர வேண்டும் என்று. நீ சொல்றது போய் கயப்பா. நாங்க அவரை எடுக்கல. அவர் எங்க எஜமா. யார் எடுத்தான்னு உனக்கு தெரியும். ரோமர்களுக்கு அவரை வித்துட்ட. பிலாத்து உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? மக்களே, எத்தனை அவமானங்களை தான் தாங்குவீங்க? எத்தனை சாபங்களை ஏத்துக்குவீங்க? எங்க எஜமா மேல நாங்க அன்பு வச்சிருந்தோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் அடக்கம் பண்ணும்போது அவரை போத்தின துணி. நாங்க அவர் உடலை எடுக்கல. நான் சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். வேணும்னா உங்க கண்ணாலே வந்து பாருங்க. ஆமா, என் கூட வாங்க. நேத்து ராத்திரி அந்த கல்லறையை யாரோ திறந்திருக்காங்க. போக விடாதீங்க. வாங்க, சீக்கிரம் பாருங்க. பிடிங்க அவனை. விடாதீங்க. வாங்க, விரட்டி பிடிங்க. அவனை இங்கிருந்து போக விடாம தடுத்து நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போறீங்க? நானும் வரேன். ரொம்ப நல்லா பேசின நண்பா. நாங்க பேசுற மாதிரி நல்ல எழுச்சியா இருந்தது. பரபாஸ், என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல. எனக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா உங்க எஜமானர் உயிரோட இருந்திருப்பார். அவரால தன்னை தானே காப்பாத்திட்டு இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. சாகரத்துக்கு அவரே வந்தாருன்னு சொல்றியா? சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு. உயிரோட இருந்ததை விட செத்து போனதுதான் மன்றத்துக்கு பயனுள்ளதா இருந்தது. உனக்கு அது தெரியாது. உங்க எஜமா மாதிரியே நீயும் செத்து போனவன் தானே. என் எஜமா ஒரு தீர்க்கதரிசி. அவரோட வார்த்தைகளை கேட்க நீ மறுத்துட்ட. இஸ்ரேலுக்கு நிறைய தீர்க்கதரிசிங்க இருக்காங்க. எங்களுக்கு தேவை வீரர்கள் தான். உங்க நசரேன் புதிய ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொன்னாரு. எவ்வளவு பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க. ஆனா அவர் சண்டை போடுறதுக்கு தயாராவே இல்ல. அதனாலதான் அவர் செத்து போனாரு. அவருக்கு பதிலா ஒன்னதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். உனக்காவது வீரம் இருக்க, உன்னை பாராட்டுறேன். நீ வீரம் தான். நீ எங்க கூட வந்துரு. எங்களோட போராட்டம் ஆரம்பிக்க போகுது. இதுதான் சரியான நேரம்.
அவரோட உடல் காணாம போயிடுச்சு. மக்கள் ஆயுதங்களை ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட உடலை எடுத்தது நீதானே? நாங்க சண்டை போடுறவங்க பிணந்தின்னீங்க இல்ல. அப்ப வேற யார் எடுத்தாங்க? காக்காவோ கழுகோ உனக்கு என்ன? எனக்கு தெரியணும். நிறைய நண்பர்களை இழந்திருக்க. எனக்கும் அந்த வேதனை தெரியும். கனவுல வாழ்றதை விட்டுட்டு செயல்முறையில இறங்குற நேரம் இது. மக்களுக்கு என்ன பிடிக்கும். கொஞ்ச நாள்ல எரிசலமே நம்முடையது. எங்க கூட வந்துரு. நீயும் உன் கூட இருக்கிற மத்தவங்களும் உயிர் வாழ்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது. இயேசுவே, தயவு செஞ்சு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அடையாளத்தை காட்டுங்க. எனக்கு அடையாளம் வேணும். கண்டிப்பா வேணும். தோமா, இங்க வா. இதை எடுத்துக்கோ. காவலர்கள் பிரச்சனை பண்ணா? கவலைப்படாத, வேலைக்காரங்களை கவனிக்க மாட்டாங்க. நல்லா கவனமா பாத்துக்கங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இத கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா சீக்கிரமா. ஆமா. சீக்கிரமா அவ வேலையை முடிக்கலாம். பெஞ்சமின். சொல்லுங்க. தோமா, இதா பெஞ்சமின். இவர் என் நண்பர். சிறைக்குள்ள போறதுக்கு உனக்கு உதவுவாரு. என் கூட வாங்க. இந்த பக்கம். அமைதியா வாங்க. இதுதான் அந்த இடம். அவர் இங்கதான் இருக்காரு. யோசேப்பு. தோமா, நீங்க என்ன பண்ற? அது முக்கியம் இல்ல. நீ ஏன் இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க தான் வந்தேன். நீ எதுக்காக என்ன காயபா கிட்ட கூட்டிட்டு போன? நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? நான் அவங்கள சார்ந்தவனா இருந்தா நான் ஏன் இங்க இருக்கணும்? கைஃபா ஒரு ரோம் அதிகாரி, அதனால நான் அவனை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன். எங்க எல்லாரையும் மாட்டி விட முயற்சி பண்ணிருக்கேன். நிச்சயமா இல்ல. முதல்ல கைஃபா நம்ம கூட தான் இருந்தான். அவங்க உன்னையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வரியா? ஆமா. கல்லறை கிட்ட காவலர்கள் சொன்னதை நீ நம்புறியா? உனக்கு எப்படி அது தெரியும்? நான் அங்கதான் இருந்தேன். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் சொன்னாங்க. யார் சொன்னது? பிலாத்து சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான். நூற்றிக்கு அதிபதி சொன்னதையும் லான்சேஸ் சொன்னதையும் அவன் நம்பல. ரோமர்கள் இயேசுவோட உடலை எடுத்திருப்பாங்களா? எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை மரபாஸ் எடுத்திருக்கலாம். பரபாசம் எடுக்கலையா? நான் அவன்கிட்ட பேசினேன். ஒழுங்கா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீ இப்ப எங்க கூட வந்தாகணும். வா வா, சீக்கிரமா வா. கைஃபா, பராபஸும் நாசரனை பின்பற்றவங்களும் திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது இல்ல, நாங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்களா? அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானது. நசரேனோட சேர்ந்து அந்த பரபாசையும் நான் சிலுவையில நிச்சயம் அரைஞ்சிருக்கணும். போராட்டம் வெடிச்சு எருசலேமே பத்தி எரிஞ்சிருக்கணும். கொஞ்ச நேரம் பேசாம இரு கைஃபா. என் கோபத்துல இந்த நகரமை எரிஞ்சிரும். சடலத்தை காணாம மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மறுபடியும் தண்டனையை கடுமையாக்க வேண்டியதுதான். இல்ல, அந்த சடலம் எங்க?
உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். விக்டோரியஸ், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அவருடைய சீடர்களும் ஒன்றும் பண்ணல. ஓ, அவங்கள ஒருத்தன் தானா நீ அதை ஒத்துக்கிறல்ல? ஆமா, நானும் ஒருத்தன் தான். வந்துட்டியா வழிக்கு? உன்கிட்ட இருந்து நான் எப்படி உண்மையை வரவழைச்சேன் பாத்தியா? சிறைச்சாலைக்கு கொண்டு போங்க, அங்கேயே கிடந்து அழுகட்டும். போ. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நசரேனை பின்பற்றவங்க மக்கள் மத்தியில ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. நாம தான் அந்த சடலத்தை திருடிட்டோம்னு சொல்றாங்களா? இல்ல, அவங்களோட மேசியா மரணத்திலிருந்து உயிர் தெழுந்துட்டாரா. உயிர் தெழுந்துட்டாரா? இந்த மக்கள் எதை வேணாலும் நம்புவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க 100 லஞ்சாயனசு எருசலேமை விட்டு உடனே அனுப்புறதுதான் நல்லது. ஏன்னா இந்த பொருளை மேலும் பரவுச்சுன்னா இவங்களை நாம தடுக்கவே முடியாது. உங்க ஆளுங்களை நீ தான் பாத்துக்கணும் கைஃபா. லான்ஜைனஸால எந்த பிரச்சனையும் வராது. ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு யோசேப், எல்லாம் என் தப்புதான். உன்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போறேன். என்னை பத்தி யோசிக்காத. அவங்க உங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இருத்தோமா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும். நிஜமாவா? இயேசு இறந்துட்டாரு, நாங்க தோத்துட்டோம். அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ அற்புதத்தை நம்ப மாட்டியா? இயேசு இந்த உலகத்தை ஜெயிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மரணத்தை அவரால் ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சிட்டாரா? அவரை கல்லறை கிட்ட பார்த்ததா ஒரு ஸ்திரீ சொல்றாங்க. அவங்க உண்மையை தான் சொல்றாங்களா? எங்களுக்கெல்லாம் குழப்பமா இருக்கு. அவ தன்னோட கற்பனையில பார்த்திருப்பான்னு நினைக்கிறோம். சொல்றத கேளு தோமா, இது முடிவில்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க. அதோ அங்க இருக்கான், சீக்கிரம் வாங்க, அவனை விடாதீங்க. வாங்க சீக்கிரம். நீ அந்த பக்கமா போ. சீக்கிரம் போ. ஒரு இடம் விடாம சுத்தி வளைங்க, போங்க. அவர்கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். ஆனா லான்ஜைனஸ் அவங்க சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டயும் நான் பேசி ஆகணும். ஜாக்கிரதை தோமா, அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். தேவன் உங்க கூட இருந்து வழி நடத்திட்டோம். என் கூட வரியா? ரொம்ப கம்மி தான். வேண்டாம். நானா கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா ஆமா, அது எப்படி அதுல இருந்து மறைஞ்சிருப்பாரு? அதுதான் அதிசயமா இருக்கு. யாரோ சும்மா வேணும்னே கதை கட்டி விட்டுருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இல்ல வச்சுக்க. இங்க பாரு, ஏதோ திடீர்னு உடல் மறைஞ்சதா வினோதமான கதை ஒண்ணு சொல்றாங்க. இது தெரியாதா? அத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அதை பத்தி இப்போ லொஞ்சாயினஸ துன்புறுத்துறதா சொல்றாங்க. பிலாத்தோட 100க்கு அதிபதி. லஞ்சாயினஸ் இதுல நம்பிக்கை இல்ல. அவனை தெரியுமா? நல்லாவே தெரியும். அதாவது ரோமர்கள் அவனை பைத்தியக்காரன் சொல்றாங்க. ஆனா நான் நம்பல. அந்த காவலாளி இப்ப எங்க இருக்கான்? தெரியாது நண்பா, யாருக்கும் தெரியாது. அந்த கல்லறை கிட்ட இருந்த மத்த காவலாளிகளுக்கு தெரியுமா? காயஸ்னு ஒருத்தன் இருந்தான், அவனையும் சவுக்கால் அடிச்சிருக்காங்க. குளிக்கிற இடத்துக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான். கண்டிப்பா.
சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? யாராவது வந்து என் உடம்ப பிடிச்சு விடுங்க. அப்படித்தான், அப்படித்தான். அறிவு கெட்டவன், அறிவு கெட்ட பொந்தி பிலாத்து. 25 வருஷமா வேலை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? இதுக்கு அவன் என்ன சாகடிச்சிருக்கலாம். இனிமே இந்த காயஸ் தன்னோட சொந்த வாழ்க்கையில தான் கவனம் செலுத்த போறான். நியாயமே இல்லாத உலகம் இது. நஸ்ரத்தை சேர்ந்த இயேசு அவனை அடிச்சு எங்களுக்கு தான் கைவலி. 2 மணி நேரம் அடிச்சோம். அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனை சிலுவையில வேற அறையணுமா. எங்களுக்கு பசி தாங்கல, ஆனா வேலை செய்யணும். என்ன பாரு எப்படி இழைச்சு போயிருக்க. அதுவும் இல்லாம 2 ராத்திரி அவனை காவல் காக்கணுமா. காவல் காக்கும்போது தூங்குனாலும் அதுக்குன்னு தனியா தண்டனை வச்சிருக்காங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு கடவுளா பார்த்து கருணை காட்டினாதான் உண்டு. ஒருவேளை நீங்க சவுக்கால் அடிச்சது அவரோட கடவுளா இருக்கலாம். நான் ஒரு ரோம வீரன், அவன் யூத குற்றவாளி. குற்றவாளியா? மற்றவங்களோட ரொம்ப மோசமானவன். அவனை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்கிறான். லொஞ்சாயினஸ்க்கு என்னாச்சு? பரிதாபப்பட்டான். அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறான். லொஞ்சாயினஸ் அவனுக்கு என்ன ஆச்சு? பத்திரமா இருக்கான். ஏன் கேக்குற? வேற ஒண்ணும் இல்ல. இயேசுவோட உடல் எங்க போச்சுங்கிறது அவனுக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப ஆர்வம் காட்டுற. எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏய், நான் உன்னை அந்த கல்லறை கிட்ட பார்த்தனே. நீ அந்த நஸ்ரேனை பின்பற்றவன் தானே? வேண்டாம், நான் சொன்னதை நீ செஞ்சா உனக்கு இதுல நிறைய லாபம் இருக்கு. ஆனா நீ எனக்கு சரியான தகவலை கொடுக்கணும். அதாவது அவரோட உடல் பத்தின தகவல் உனக்கு வேணும் இல்லையா? உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். சரி சரி, அதிகமா பேசாம நான் சொல்றத கேளு. சாயங்காலம் நீ தனியா நான் சொல்ற இடத்துக்கு தங்கத்தோட வா. இது வாங்கிக்கங்க, இது நல்லா இருக்கு. நல்லாவே இல்ல. இத பாருங்க. பரவாயில்ல, கொடுக்கலாம், கொடுங்க. சரி கொடுங்க. சகோதரர்களே, தோமா மரியா, போயிருந்த? நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். அவரை கொண்டு வர போறேன். ஜோயனா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவரை கொண்டு வர போறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள. தோமா, அவரை நாங்க பார்த்தோம். எங்கேயே வந்தாரு. அவர் உயிரோட இருக்காரு. அவர் திரும்ப வந்துட்டாரு. இயேசு சொன்ன மாதிரியே உயிர் தெழுந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் தேவகுமாரன் தான். இல்ல, இருங்க, நாங்க எல்லாருமே பார்த்தோம். அவர் எங்க கிட்ட பேசினாரு. எங்க எங்க எப்போ? இங்கதான் தோமா, சாயங்கால நேரத்துல. நீ போனதுக்கு அப்புறம் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா திருவிருந்து எடுத்தோமே, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க கிட்ட வந்தார் தோமா, அவர் சொன்னபடியே. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தாரு? ஜோயனா, நீயும் அவரை பாத்தியா? நான் உன் கூடல இருந்தேன். ஆமா, என் உயிரை பணைய வச்சு பல ஆபத்துகளை தாண்டி அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இல்லாதப்ப உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. என்னோட தகப்பன் என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை சுவிசேஷத்தை பரப்பவும் ஞான ஸ்நானம் பண்ணவும், என்னோட நாமத்தினால நோய்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை விரட்டவும் அனுப்புவேன்னாரு. நாம மன்னிக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாரு. நம்ம எஜமானுக்கு நடந்த கொடுமைய உன்னால எப்படி மன்னிக்க முடியும் சீமோன்? நீங்க காத்துக்கிட்டு இருந்ததால இப்ப இயேசுவோட பேரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் தேடினது வீணா? தோமா, கொஞ்சம் அமைதியாயிரு. முதல்ல உனக்கு கிருபையை காட்டு. நீங்களும் என்ன மன்னிக்க நினைக்கிறீங்களா பேதுரு? அப்போதான் நீயும் அத மத்தவங்களுக்கு பண்ணலாம். நீங்க ரொம்ப அன்பானவர். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவரை பாத்தீங்க. ஆமா, உங்க முன்னாடி நின்னாருன்னு சொல்றீங்க. ஆனா நான் பார்க்கலையே.
நான் தப்பான இடத்துல இருந்துட்டேன். எப்பவும் தப்பான இடத்துல தான் இருந்திருக்கேன். தோமா நில்லு, நாங்க சொல்றது நம்பு. என்னால முடியாது. நீங்க எல்லாரும் கனவு காண்றவங்க, கோழைங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீயே விசுவாசிக்க மாட்டேங்கிற. இருக்கிறவரை இல்லாதவர்னு நீதான் தேடிட்டு இருக்க தோமா. நீ ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற? என்னால முடியாது. அவரோட கரங்கள்ல ஆணியால அடிச்ச தழும்புகள் இருக்கு. அதுல கைய வச்சு பார்த்தா தான் நம்புவேன். அவரோட விலாவை தொட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் நம்புவேன். இன்னைக்கு ராத்திரி அவரோட உடலை கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நீங்க நம்புங்க. தோமா தோமா, இருக்கிற ஒரு விஷயத்த நீ ஏன் இல்லாதது போல தேடிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு இங்க யாரும் வராம பாத்துக்கங்க. இவனை மத்தவங்களோட சேர்த்து போடுங்க. சரி. கயாஸ், உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல, முதல்ல உடலை கூட. உண்மையை சொல்லு, உனக்கு தங்கம் யார் கொடுத்தது? கல்லறைக்கு சொந்தக்காரன். நீ போய் சொன்னா தப்பிக்க முடியாது. வழிய காட்டு. ஆ. இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? இது நல்ல கேள்விதான். எங்க வச்சிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? அவர் இறந்துட்டார்ல, இவங்க எல்லாருமே இறந்தவங்க தான். இறந்தவங்களை இங்கதான் வைப்பாங்க. பரபாஸ், நீ தேடுறதும் இங்கதான் இருக்கு. எப்படி இருக்கான் பாரு. இந்த இடம் நரகம் மாதிரி இருக்கு. எல்லாரும் கடைசியில இங்கதான் வந்தாகணும். இதோ இங்க இருக்கான் பாரு. இது அவர் இல்ல. என்ன சொல்ற? இது எஜமானோட உடல் இல்ல. நான் சரியா தான் காட்டியிருக்கேன். மரியாதையா தங்கத்தை கொடுத்துட்டு உடலை எடுத்துட்டு போ, இல்லன்னா பிலாத்துக்கிட்ட மாட்டிப்ப. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது உதவி செய்யுங்க. வா. நீ எதுக்காக என்ன காப்பாத்துன? நான் உன்னை எப்படியும் பிலாத்துக்கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு தெரியாதா? எதிரிகளை அன்பு செய்யணும்னு இயேசு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இரு. உனக்கு நான் என்ன செய்யணும்? லஞ்சாயினஸை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா பைத்தியக்காரங்களை அடிக்கிற இடத்துல அவனை அடைச்சி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. சீக்கிரமா போனா அவனை உயிரோட பிடிக்கலாம். கிளம்பு. போ.
எஜமானே, எஜமானே, சீக்கிரம் வேகமா நடங்க. சீக்கிரமா. முன்னால போங்க சீக்கிரமா. இந்தா வாங்கிக்க. எல்லாரும் எடுத்துக்கங்க. திரும்பி போங்க. ஏய், இங்க இருக்கிற அறுவரு பணம் உங்க கூட தான் உன்னோட நாள் முழுக்க கழிக்க போறியா? வா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா குடிக்கலாம். இவனை விட்டுட்டு வர சொல்றீங்களா? மத்தவங்கள மாதிரி அவனும் ஒரு பைத்தியம்தான். அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். வா. சரி வரேன், வாங்க. எனக்கு ஒண்ணு கொடு. நீ சாப்பிடு. அப்பமா அப்பம் கொடுங்க. உனக்கு லஞ்சாயினஸ் தெரியுமா? லஞ்சாயினஸ். 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 உனக்கு லஞ்சாயினஸ் தெரியுமா? லஞ்சாயினஸ். லஞ்சாயினஸ். என்ன பாரு, உனக்கு என்ன தெரியும்? நசரேனோட உடலை யார் திருடினாங்க? எனக்கு தெரியும். நான் அங்க தான் இருந்தேன். எனக்கு தெரியும். எழுந்துற, ஏன் கூட வா. நீதானே இயேசுவோட உடலை கொண்டு போகணும்னு ஆர்வமா இருந்தவன்? ஆமா. யார் எடுத்தாங்க? வெளிச்சம். வெளிச்சமா? என்ன சொல்ற? வெளிச்சம், வானம், ராத்திரியில பிரகாசம். கல்லறையில இருந்த கல்லு திறந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் கல்லறைக்குள்ள போன முழங்கால் படியிட்ட
அப்புறம் அவரை அங்க காணும். காணும். கல்லறை காலியா இருந்துச்சு. தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த அவ்வளோ வெளிச்சம், எவ்வளவு எவ்வளவு வெளிச்சம். பார்வை போயிடுச்சா? நான் எங்க இருக்கேன்? கவலைப்படாத, பாதுகாப்பான இடத்துல இருக்க. எனக்கு எதுக்காக நீ உதவி செய்யற? எல்லாரும் சகோதரர்கள்னு இயேசு சொல்லியிருக்காரு. என்னோட சொந்த கைகளால தான் நான் அவரை சிலுவையில் அரைஞ்ச. அவர் சத்தம் போட்டு, பிதாவே, உன்னுடைய கரங்களில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன்னாரு. உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரன் தான். நான் தான் அவரை ஈட்டியால குத்துன. அந்த ரத்தம் கூட என் மேல தெளிச்சது. நான் 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 அதை மறக்க முடியாது. அந்த அந்த கல்லறையில நீ என்கிட்ட தெரியுமான்னு கேட்டல்ல, நான் அவரை பார்த்தேன். இன்னும் இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்க. நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க.
ஒரு குருடனை சந்திக்க பாலைவனத்தை கடந்து வந்திருக்க. ஏன் ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன் ஏன் நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் களி கூறும். அந்த மகிழ்ச்சி அளவில்லாததாக இருக்கும். ஆண்டவரை நீங்க எதிர்பார்க்கிறத நான் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு உதவுங்க. தோமா 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 தோமா, நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். அதனால தேவன் உங்களை பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. உள்ள வாங்க. எல்லாரும் உங்களை பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. என்னால முடியாது முடியாது. ஜோயனா, நான் எருசலேமை விட்டு போறேன். தயவு செஞ்சு என் கூட வா. இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். உங்க நண்பர்களை நீங்க பார்க்க வேணாம். நண்பர்களா? அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க? நண்பர்களா? நண்பர்கள் அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன். என் நண்பர்கள் தோமா, உங்க முகத்துல என்னால முடிக்க முடியாது. என்னால முடியாது முடியாது. தோமா, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லஞ்சாயினஸ பாத்தீங்களா? லஞ்சாயினஸ் லஞ்சாயினஸ் எப்படி நம்ம எஜமான சிலுவையில் அரைஞ்சன்னு அவன் என்கிட்ட சொன்னான். அவரை சாட்டையால் அடிச்சு துன்புறுத்தினத சொன்னான். ஆனா அவருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தினது அவன் இல்லை, நான் தான். லாஞ்சாயினஸ் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். நான் அவரை சந்தேகப்படுறேன். நான் என்னையே சந்தேகப்படுறேன். நான் ஒன்ன சந்தேகப்படுறேன். என்னோட சகோதரர்களையும் நான் சந்தேகப்படுறேன். அதுக்குதான் நீங்க அவங்கள பார்க்க போனீங்களா? அவங்க மன்னிப்புக்கு நான் தகுதியானவன் இல்லை. அவங்க எப்படி என்ன மன்னிப்பாங்க? இயேசுவோட நண்பர்களுக்கு மத்தியில எனக்கு இடம் இல்லை. அது உண்மை கிடையாது தோமா. உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. இதுவரைக்கும் நடந்ததை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்.
வாங்க, பயப்படாதீங்க. உள்ள வாங்க. பேதுரு, தோமா, தோமா, நீ வந்துட்டியா தோமா? என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க பேதுரு, என்ன மன்னிச்சிருக்க. நீ வந்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க சகோதரர்களே. நான் சந்தேகத்தால நிறைஞ்சிருந்தேன். நாங்களும் தான் தோமா. உண்மைதான். ஆனா நான் விசுவாசம் இல்லாம இருந்தேன். கண்டுபிடிக்க முடியாத ஒண்ண நான் வீணா தேடிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிக்க எதுவுமே இல்ல. உயிரோட இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவரை தேடணும். தோமா, யோசேப், விடுதலை ஆயிட்டியா? சிறை கதவுகள் திடீர்னு திறந்துச்சு. அவர் அங்க இருந்தாரு. நீயும் அவரை பார்த்துட்டியா? இப்போவாவது நம்புறியா? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. சமாதானம் உண்டாவதாக. தோமா, தோமா, நீ என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நான் நேர்ல வந்துட்டேன். என்கிட்ட வந்து பேச மாட்டியா? ஓ ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. என் விசுவாசம் என்ன விட்டு போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நீ அடையாளங்கள் வேணும்னு கேட்டல, என்கிட்ட வா. இல்ல எஜமா, எனக்கு அடையாளம் தேவையில்லை. எனக்கு ஆதாரம் எதுவும் தேவை. நான் விசுவாசிக்கிறேன். என் காயங்களை தொட்டு பாரு. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் கைகளையும் என் விலாவையும் தொட்டு பாரு. இப்பவாவது என்ன நம்புறியா? ஆண்டவரே, என் தேவனே, என்ன மன்னிச்சிருக்க. எழுந்திரு தோமா, என்னை பார். கண்டதினால் நீ என்னை விசுவாசிக்கிறாய். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னோடு இருப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். யோசப், தேவன் உன்னோடு இருப்பாராக. ஜாக்கிரதையாக போ. சீக்கிரமா நான் உன்னை சந்திக்கிறேன். நான் வரேன் யாக்கோபு.
யோசேப், தோமா, இதை நீயே வச்சுக்க. வேண்டாம், இத நீயே வச்சுக்க. இல்ல, இனிமே இது எனக்கு தேவையில்லை. பத்திரமா போயிட்டு வா. தேவன் உன்னோடு இருப்பாராக. கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்கட்டும். நேராச்சு, நாம கிளம்பணும். ஜோனா, ரொம்ப நன்றி. தாயே மரியாள், என்ன ஆசீர்வதிங்க. புறப்பட்டு போத்தோமா, நீ பார்த்ததை இந்த உலகத்துக்கு போய் சொல்லு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இப்ப நம்ம நம்பிக்கை நம்ம பயத்தை விட அதிகமா இருக்கு. இந்த கோதுமை தானியத்தை பாருங்க. நாம இது போலதான் இருக்கோம். இது மண்ணில் விழும்போது தெரியாது, ஆனா இது வளர்ந்து கதிரா மாறும். அதனால நாம பார்க்கிற விஷயங்களை வச்சு நம்பிக்கையை வளர்த்துக்க கூடாது. ஆனா பார்க்காத விஷயங்களை நம்பி விசுவாசிக்க கத்துக்கங்க. ஏன்னா பார்க்கிற விஷயங்கள் ரொம்ப நேரம் நிலைக்காது. விசுவாசமா பார்க்க காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நிரந்தரமானது. Media Communication